ஆக்சுவலி இப்போ ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப சாரி. மார்னிங் வந்துட்டு வெறும் இட்லியும் சட்னியும் தான் வச்சுருந்தோம். ஸோ அது வீடியோ எடுக்கலை. அண்ட் மோரோவர் மார்னிங்லேருந்து வீடியோ ஷூட் பண்ணதுக்கு காரணம் வந்துட்டு செம்ம ஒர்க்கு. காலங்கத்தாலே ஆஃபீஸ் ஒர்க் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனால தான் இப்போ வந்துட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோம்ல அந்த வாழைப்பழம் அதை எடுத்திருக்கேன். இது நல்லா இதாகிடுச்சு. இப்போ இதை வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் போட்டிருக்கேன். இதை வந்து பிளெண்ட் பண்ணிவிட்டு இதை சேர்த்துக்கலாம். பத்தலை. இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்லா நான் பிளெண்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ இதையும் எடுத்து போட்டுக்கலாம். பாருங்க எவ்வளோ கல் மாதிரி இருக்குன்ட்டு. இப்படி தான் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நல்லா க்ரீமியாக வரும் நம்மளுக்கு. இப்போ இதை பிளெண்ட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு. இதே பவுல்லே ஊற்றிக்கிறேன். இப்போ இதில் நம்ம சுகரும் கொஞ்சமாக பால் சேர்க்க போகிறோம். உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சுகர் போட்டுக்கோங்க. அதே மாதிரி பழம் எவ்வளோ இனிப்பாக இருக்குன்றதை பார்த்துட்டு போட்டுக்கோங்க. எனக்கு வந்து பழமே நல்ல இனிப்பு, செம்ம இனிப்பாக இருந்துச்சு, நல்லா கனிஞ்சிருந்தனால. ஸோ அதனால நான் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் போல் பால் சேர்த்துக்கோங்க. நிறைய சேர்த்துறாதீங்க. ஆக்சுவலாக பனானான்றனால இது ஆல்ரெடி கொஞ்சம் நல்லா க்ரீமியாக லிக்விடாக தான் இருக்கும். ரொம்ப திக்காக வராது. அதனால ரொம்ப அதிகமாக பால் சேர்த்துட்டிங்கன்னா செட் ஆகாது. உங்கள்கிட்ட இந்த ஃப்ரெஷ் க்ரீம் இருந்ததுன்னா நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம். பட் நான் இன்னைக்கு உங்களுக்கு சிம்பிளாக காட்டுறதுக்காக பால் தான் சேர்க்க போகிறேன். 3 டேபிள் ஸ்பூன் பால் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம டைரெக்டாக சேர்க்க போகிறதில்ல. இதில் ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது, காமிக்கிறேன். இப்போ ஒரு பவுலில் இல்லை நான் இந்த மெஷரிங் கப்லேயே போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். அதில் இந்த பால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா லம்ஸ் எதுவும் இல்லாமல் இதை கரைச்சிக்கோங்க. ஓகேவா? இப்போ நல்லா கரைச்சாச்சு. இப்போ இதை வந்துட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நான் பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் சர்க்கரை கரையிறதுக்கு. இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இல்லையா, இதையும் இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதை நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு சூப்பர் இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம். நான் இன்னைக்கு இதில் வந்துட்டு ஆல்மண்ட் எசன்ஸ் சேர்க்க போகிறேன். நீங்கள் நார்மலாக இது இல்லை அப்படின்னா வெண்ணிலா எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். ஆக்சுவலி அதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக ஏலக்காய் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இல்லை எதுவுமே சேர்க்காம கூட இருக்கலாம். அவ்வளோதான். சும்மா ஒரு 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 2-3 ml போட்டால் போதும். போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெறும் வாசனைக்கு தான். அவ்வளோதான். இப்போ நம்ம திருப்பி ஃப்ரீசர்லேயே வச்சுருவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கிட்டத்தட்ட மத்தியானம் ஆயிடுச்சு. நம்ம இதை ஓப்பன் பண்ணலாம். செம்மையாக வந்திருக்கு, செம்மையாக செட் ஆயிடுச்சு. நான் ஐஸ்கிரீம் ஸ்கூப்பை லைட்டாக வாஷ் மட்டும் பண்ணிட்டு வந்துட்டேன். இதை நான் எடுத்து ஸ்கூப் பண்ணிக்கிறேன். ஒரு கையில் அப்படியே ஸ்கூப் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது? ஸ்கூப் பண்ணியாச்சு. இந்த ஐஸ்கிரீம் பவுலில் போட்டுக்கிறேன். செம்மையாக வந்திருக்கு. வாவ், செம்மையாக இருக்கு. நம்மளோட ஐஸ்கிரீம் சூப்பராக இருக்கு. கண்டிப்பாக செஞ்சு பாருங்க. கண்டிப்பாக இது டேஸ்ட்டாக இருக்கும். ஐஸ்கிரீம்னாலே ஜென்ரலாக ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஸோ கண்டிப்பாக டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த சம்மருக்கு நம்ம எல்லாருக்குமே ஆக்சுவலாக சம்மர்னாலே ஜில்லுன்னு ஏதாவது சாப்பிடணும் அப்படின்னு தோணும் இல்லையா? ஸோ கண்டிப்பாக இந்த ஐஸ்கிரீமை ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாருக்கும் ஈஸியாக அவைலபிளாக கிடைக்கிற வாழைப்பழம், அதை வச்சு தான் இன்னைக்கு நம்ம ஐஸ்கிரீம் செஞ்சு காட்டியிருக்கோம். ஸோ அதனால கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதெல்லாம் கீழே கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க இப்பதான் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் டேப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. இட் மீன்ஸ் a lot to me. ஸோ அதனால தான். ஓகே, அவ்வளோதான். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ இல்லைனா ஒரு இன்ட்ரெஸ்டிங் கான்செப்ட் இல்லைனா ஒரு இன்ட்ரெஸ்டிங் vlogல உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை.